ஓம் சக்தி பராசக்தி. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஊர்லாம் மழை பெய்யுதாப்பா? எங்கள் ஊரில் நல்ல மழை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவாக நான் எடுத்து காட்டியிருக்கேன்ப்பா. இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சதுனாலப்பா என் பேத்திங்கெல்லாம் பூரி கேட்டாங்க. நல்லா புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தொட்டுக்கைக்கு செஞ்சேன்ப்பா. நான் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. நான் கோதுமை மாவை கொடுத்து என் பொண்ணை பூரி போட்டு கொடுமா அப்படின்னு அவள் பூரி மாவை பிசைஞ்சு எனக்கு பூரி போட்டு கொடுத்தா. முன்னெல்லாம் கிச்சனில் இருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேனாப்பா என் பேத்திங்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு சீரியலை பற்றியும் படத்தை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போல்லாம் கிச்சனில் நின்னாப்பா நீங்கள் போடுற கமாண்டை பற்றி தான்ப்பா நாங்கள் பேசிக்கிட்டு அதே சிந்தனையாக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று உங்கள் கமாண்டை படித்தேன்டா. அதில் வந்து சங்கரிங்கிறவங்க அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என் பொண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்கீங்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நடந்த அற்புதத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதை படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுடா. என் பொண்ணோட பேரும் உமா சங்கரி தான்டா. நீங்களும் என் பொண்ணு தான்ப்பா. அப்புறம் மாலை போடுறது எப்படி, தீர்த்தம் எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டிருக்கீங்கப்பா. நான் மார்கழி 1ஆம் தேதி மாலை போட போகிறேன்ப்பா. அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். என் பேத்திங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்குறாங்கப்பா. நான் சமைச்சி என் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு என் பேத்திங்களுக்கு நானாக பரிமாறினாதான்டா எனக்கு பிடிக்கும். என் பொண்ணு என் பேத்திங்கள்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாப்பா. எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தனியாக இருப்போம். 2 பேர் மூஞ்சியாக தான் பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் சீரியலை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அதனால் என் பேத்திங்க வந்தாலுங்கண்ணா அவ்வளோ வந்தால் ஜாலியாக பேசிக்கிட்டு வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்ததுன்னு என் பேத்தியோ சொல்லிக்கிட்டு என் பொண்ணு சொல்லிக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன்டா. அது எனக்கு ஜாலியாக இருக்கும்டா மனசுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்திங்கனாப்பா வெயில் அடிக்குது. உடனே பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. துணியை கொண்டு போட வேண்டியது, எடுத்துகிட்டு ஓடியார வேண்டியது. இதேமாரி தாண்டா இப்போ இருக்குது. 4 நாளாக மழை பெய்யறதும் வெயில் அடிக்கிறதுமாவே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு கல்யாணத்துக்காக மீன்சுட்டி போயிருந்தாங்கடா. அப்படியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வர சொன்னோம். மீன்சுட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க பைக்கு வந்து நின்னா உடனே ஹார்ன் அடிப்பாங்க. நான் வெளியில் போய் அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளை நான் கையில் வாங்கிட்டு வந்தாதான்டா அவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா கோவப்படுவாங்கப்பா அவங்க. ஏதாவது திங்கிறதுக்கு வெளிலேருந்து வாங்கிட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், நான் என் பேத்திங்கெல்லாம் உடனே பிரித்து அவங்க எதிரக்கே சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பேத்திங்க என்ன சொல்வாள், அப்புறம் சாப்பிட்றேன் தத்தான்னு சொன்னால் கோவம் வந்துடும் அவங்களுக்குப்பா. அவங்க சாப்பிட்ற சொல்லி சண்டை போடுவாங்கப்பா. இவங்க சாப்பிட்லன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நான் வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டா தானே நான் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னு வாங்கிட்டு வர எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாலை போடுறதுக்காக வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ப்பா. வெளியில் உள்ள ஹாலை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டடை அடிச்சிட்டு வரேன்டா. ஹாலில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுப்பா செவுரெல்லாம் வெறும் எறும்பு மருந்து போட்டாலும் வருது, சாக் பீஸ் கோடு போட்டாலும் வருதுடா. உங்களுக்கு இந்த எறும்பு வராத இருக்கிறதுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கடா கமெண்டில். நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுதுப்பா. சரி துணிங்கள்லாம் ஈரமாக இருக்கேன்னு கொண்டு போட்டேன்னா அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா உடனே மழை பெய்யுது. ஓடி போய் அந்த துணியை எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுங்க உடனே வெயில் வெறிக்குது. இன்றைக்கி என்னன்னே தெரிலப்பா. வானத்துக்கு வெளிச்சம் வர்றதும் மழை பெய்யறதும் இருட்டுறதும் இப்படியே தாண்டா போகுது இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்துடா மருதாணை செடி வச்சேன். எங்கள் வீட்டில் மருதாணை கிளை வச்சு அது துளுக்கவே மாட்டேங்குது. இது வச்சேன் பாருங்கள் நல்லா பச்சுன்னு நல்லா துளுத்துக்குச்சுடா. அடுத்தது மிளகாய் செடி வெண்டைக்காயெல்லாம் போடலான்னு இருக்கேன்ப்பா. கிராமத்தில் எல்லாம் போட்டிருக்குறோம்ப்பா. கொடியெல்லாம் போட்டிருக்குறோம். வேணா கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் ஊரில் போய் போட்டிருக்கிறதெல்லாம் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னாப்பா எங்கள் பேத்திங்க வந்துட்டாளுங்கண்ணா எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்களுக்கும் கையில் கால்லலாம் நெகம் வெட்டி விட்றது வேணான்னாலும் விட மாட்டாங்கப்பா. நான் என் பேத்தி எங்கள் வீட்டுக்காரங்களாம் மணி 12 ஆகிட்டா டான்னு டீயை போட்டு குடிச்சிடுவோண்டா. நாங்களாம் டீ பார்ட்னர்டா. என் பொண்ணு வேற கலாய்ப்பாப்பா. என்ன எந்த நேரமும் 3 பேரும் சேர்ந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாப்பா. அது பழக்கம் விட மாட்டேங்குதுடா. இந்த மழை பெய்யும் போது டீ குடிக்காமல் இருக்க முடியுமா? இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான்ப்பா. மன்றத்தில் கலச வேள்வி பூஜை நடந்ததுப்பா. அதில் என் பொண்ணு கலசத்தில் உட்காந்தா. அது முன்னாடியே உங்களுக்கு நான் விளாகில் போட்டிருக்கேன். உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த விளாகை யாரும் பார்க்கலன்னா சேனலில் வீடியோ இருக்குது பார்த்துட்டு வாங்க. அதனால் இந்த 9 நாளும் கலசத்துக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் படைக்கணும்ப்பா. வழிபாடு செஞ்சிகிட்ருக்கணும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். வெஜ்ஜில் என்ன வேணும்னு கேட்டேன்ப்பா. உடனே தேங்காய் பால் சாதம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டாளுங்க. நான் அப்புறம் குளிச்சுட்டு வந்தேன்ப்பா. என் பேத்திங்க வந்தாலுமே கைக்கு லோஷன் போடுங்க, சன்ஸ்க்ரீன் மூஞ்சிக்கு போடுங்கன்னு அவளுக்கு மட்டும் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாளுங்க. படித்த பிள்ளைங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்லப்பா. அதை நான் கேட்டுப்பேன்.
அந்த காலத்துலலாம் இதை எங்கேப்பா போட்டோம், மஞ்சள் தான் போட்டு குளிப்போம். அதை சொன்னால் இப்போ யாராயா அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, எதை போய் சொல்கிறீங்க அப்படின்னு என் பேத்திங்கெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு கிடப்பாங்க. என் பேத்திங்க சொல்கிறத நான் கேட்குறத விட எங்கள் வீட்டுக்காரங்க தான் என் பேத்திங்க என்ன சொல்கிறாங்களோ, ரோஷன் போட சொல்கிறாங்களோ, என்ன சொன்னாலும் அவங்க அவங்க கேட்டுப்பாங்க. குளிச்சுட்டு வந்தாப்பா பொம்பளை பிள்ளைவோ, கல்யாணம் ஆன பொண்ணுவோ, நம்ம வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் குங்குமத்தை அழகாக நெத்தியில் வைங்கடா. நம்ம பாரம்பரியமே அதுதான். மேல்மருவத்தூரில் தாழம்பு குங்குமம் அழகாக கம கம கமன்னு நல்லா வாசனையோடு இருக்குண்டா. அதை வாங்கிட்டு வந்து கல்யாணம் ஆன பிள்ளைங்கள்லாம் நெத்திலையும் வச்சுட்டு, நம்ம பாரம்பரியமாக வைக்கிறது மேலே வகுடில் வைக்கணும், அதையும் வைங்கடா மறக்காமல். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அது மாதிரி வச்சுக்கிட்டு வந்தோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் நல்லா லட்சணமாக இருக்கும்டா. எப்போதும் நான் குளிச்சுட்டு வந்தனாடா பூஜை ரூமுக்கு போய் விளக்கை ஏற்றிட்டு அம்மாவோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு தாண்டா வருவேன். நீங்களும் அது மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் மூல மந்திரம் தெரியலனா ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வாங்கடா. அப்புறம் நானும் என் பொண்ணும் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா. கருணக்கிழங்கு தொட்டுக்க, தயிர் சாதம், ஊறுக்காய், வெள்ளை புலாவு ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன், எல்லோரும் பாருங்கப்பா. மாலை போடுறத பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. என் வீடியோவை பார்த்துட்டு யாராவது புதுசாக மாலை போடுறீங்கன்னா சக்தி மாலை, இருமுடி பை, செவ்வாடையில் தாண்டா ட்ரெஸ் எடுக்கணும். மாலை போட்டு 5 நாள் விரதம் இருக்கணும்டா. எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களாப்பா, நீங்கள் சக்தி பீடத்தில் போய் மாலை போட்டுக்கலாம், மன்றத்தில் போய் மாலை போட்டுக்கலாம், இல்லைனா மருவத்தூர்லேயே போய் மாலை போட்டுட்டு வரலாம்டா. அடுத்து வந்து 9 வருஷம் மாலை போட்டவங்களுக்கு சொல்கிறேன். 9 வருஷம் மாலை போட்டு முடிஞ்சிடுச்சுன்னா 10வது வருஷம் ஆணாக இருந்தாலும் சரிதான்ப்பா, பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நம்ம மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். மஞ்சள் கலரில் தான் இருமுடியும். 10வது வருஷம் மருவத்தூருக்கு போயிட்டு வந்துப்பா இருமுடி செலுத்திட்டு வந்து நம்ம 9வது வருஷம் இருக்கிற இருமுடி பை, அம்மா மாலையை எடுத்துகிட்டு அதுலேருந்து டாலரை எட்டை எடுத்துகிட்டு அதில் அந்த டாலரில் ஸ்ரீசக்கரம் தெரியும், அந்த ஸ்ரீசக்கரம் தெரிகிற மாதிரி நம்ம அருகாவில் வச்சு கம்மு வச்சு ஒட்டிடணுண்டா. அப்போ அந்த மாலை இருமுடி மாலைவையும் பையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் நம்ம பங்காரம்மா அருள் வாக்கில் அதை சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷம் 13வது வருஷம் நிறைவுப்பா. 14வது வருஷத்துக்கு ஆரம்பம்ப்பா. மாலை போடுறதுக்கு எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். நம்ம புதுசாக இருமுடியும் மாலையும் வாங்கணும்ப்பா. அதுக்கப்புறம் மருவத்தூரில் போய் மாலையை செலுத்திட்டு வந்து அந்த முன்னாடி இருந்த மாலையில் இருக்கிற டாலரை எடுத்துகிட்டு முதல்ல ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடத்துல இப்போ சக்தி அம்மா தெரிகிற மாதிரி அப்படியே வச்சு நம்ம வாசப்படியில் ஒட்டணுண்டா. இந்த மாலையும் இருமுடி பையும் கொண்டு கடலில் செலுத்திடும்ப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓம் சக்தி.